அன்பின் சகோதரனே சகோதரி, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். येसुस वහන්सेතුළ ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය අපි සියලු දෙනාම येसुस වහන්සේ අනගේ නාමයෙන් සාදරයෙන් පිළිගන්නවා. தேவ வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை நமஸ்கரித்து நாங்கள் கடந்து செல்வோம். ස්වාමින් වහන්සේගේ වචනයට නික්ම යනට ප්‍රථමයෙන් ගීතකාවේ කොටස ගායනා කළ වහන්සේගේ නාමයේ මහිමයට இந்த பாடலின் வரிகள் இப்படியாக මේ வரையப்பட்டிருக்கிறது. ගීතිකාවේ දෙබස් මෙලෙස පවසනවා. இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். යේසුනි මම ඔබට ආදරය කරමි. உம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொண்டினே உம்மை நேசிக்கிறேன். ඔබගේ ලේ වගුරා මාව ඔබ වහන්සේ මුදවා ගත්තා කියලා ගායනා இந்த කළා. பாடலை பாடி யாவரும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் களி கூறுவோம். මේ ගීතිකාව ගායනා කළ ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීති වෙමු. Good.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். යේසුස් වහන්සේගේ අනගි නාමයෙන් අපි ඔබ සියලු දෙනාට සුබ පතනවා, සාදරයෙන් පිළිගන්නවා. மறுபடியும் இந்த நாளிலும் இந்த இணையதளத்துக்கூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். නැවතතාවක් අද දවසේදී මේ අන්තර්ජාලය තුලින් ඔබලා මුණ ගැසීම ගැන අපි ප්‍රීතියටපත් වෙනවා. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவார் என்று வாஞ்சியாய் இருக்கிற நாங்கள் யாவரும் கண்களை மூடி ஒரு விசை ஜெபிப்போம். අද දවසේදී ස්වාමීන් වහන්සේ ඔබත් මාත් සමග කතා කරලා පිපාසෙන් සිටින අපි සියලු දෙනාම එක් රැස්ව මොහොතකට යාඥා කරමු. அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. ප්‍රේමයේ දෙවියන් වහන්සේ මේ යහපත් දවස උදෙසා ස්තුතියි. நீர் இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். අද දවසේදී ඔබ වහන්සේ අප සමග මැදිහත් වන්නවා යන නිසා ස්තුතියි. உம்முடைய வார்த்தைகள் தெளிவாய் எங்களுடைய காதுகளிலே கேட்கத்தக்கதாக ஆவிக்குரிய காதுகளை திறந்தருளும் ஆண்டவரே. වහන්සේගේ වචන කිසිම බාධාවකින් තොරව අපට ඇසෙන්නට ඔබ වහන්සේ අපගේ ආත්මික ශ්‍රවණ විවෘත කරන්න. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்து අපි ආයුතු මාර්ගය අපට පෙන්වා දෙන්න. மிகுதியான வேலை உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ඉතිරි කාලය ඔබ වහන්සේගේ බලගත වුණ හස්තයට බාර කරනවා. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் යේසුස් වහන්සේගේ අනගි නාමයෙන්. ஆமென். ආමේන්. யாவரும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். සියලු දෙනාම ප්‍රීතියෙන් සිටිනවා කියලා අපි විශ්වාස இந்த කරනවා. நாளும் நான் உங்கள் மத்தியிலே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், අද දවසේදී මම අපලා සමග කතා කරන්න තෝරාගත්තා වූ මාතෘකාව නම් நியாய தீர்ப்பிலிருந்து கிருபைக்கு. ව්‍යවස්ථාවේ සිට කරුණාවට. மறுபடியும் சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பிலிருந்து கிருபைக்கு. ව්‍යවස්ථාවේ සිට කරුණාවට. இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது அதன் பின் அணியை கொஞ்சம் நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது புரிந்து கொள்வதற்கு லேசாய் இருக்கும். ව්‍යවස්ථාව කියන වෙලාවේදී එහි පසුබිම පොඩ්ඩක් අපි බැලුවා නම් මේ වචන කියන වෙලාවේදී ඔබට පැහැදිලි වෙයි කියලා මම හිතනවා. It is important for you and me to understand a little bit of a background about law. இந்த நியாய பிரமாணத்தை குறித்து நாங்கள் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ව්‍යවස්ථාව ගැන කාරණා කීපයක් අපි බලන්නට යනවා. எபிரேய வேதாகமத்திலே முதல் 5 புத்தகங்களும் சேர்த்து அது தோரா என்று அழைக்கப்படுகிறது. හෙබ්‍රෝ බයිබලයේ පළමු වන පොත් පහ එකතු කරලා එක නමක් තබා තිබෙනවා. ඒ තමයි තෝරා. தோரா என்றால் நியாய பிரமாணம் என்று காண்கிறோம். තෝරා කියලා කියන්නේ ව්‍යවස්ථාව කියන එකයි. இந்த நியாய பிரமாண புத்தகங்களை மோசே தான் எழுதினார். මේ ව්‍යවස්ථාව පොත් මෝසෙස් විසින් ලියනු ලැබුවා. இந்த நியாய பிரமாண புத்தகங்களில் அநேக நியாய பிரமாணங்கள் ஜனங்களை வழி நடத்தி செல்லும்படியாக வரையப்பட்டிருக்கிறது. ව්‍යවස්ථාව ලියා තිබෙන මේ පොත්වල බොහෝ කාරණා නීති රීති ලියා තිබෙනවා. 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது, அப்படியாக அநேக கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. දස පනත දීලා තිබෙනවා. මේ වගේ බොහෝ ආකාරයෙන් පනත් ඒ තුලින් දී තිබෙනවා. அந்த நியாய பிரமாணத்திலே ඒ ව්‍යවස්ථාව තුල தார்மீக பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. සදාචාරය ගැන ව්‍යවස්ථාව කියලා ලියා තිබෙනවා. சமூக பிரமாணம் இருக்கிறது. සමාජය ගැන ව්‍යවස්ථාව තිබෙනවා. ஆகார பிரமாணங்கள் இருக்கிறது. ආහාර ගැන ව්‍යවස්ථාව, சுத்திகரிப்பின் பிரமாணங்கள் இருக்கிறது. පවිත්‍ර කිරීම ගැන ව්‍යවස්ථාවක් තිබෙනවා. பண்டிகையின் பிரமாணங்கள் இருக்கிறது. මංගල්‍ය ගැන ව්‍යවස්ථාවක් තිබෙනවා. பலிகளின் பிரமாணங்கள் இருக்கிறது. යාග පූජා ගැන ව්‍යවස්ථාවක් තිබෙනවා. காணிக்கையின் பிரமாணங்கள் இருக்கிறது. මන්ත්‍රු ගැන ව්‍යවස්ථාවක් තිබෙනවා. ஆசாரியர்களுக்குரிய பிரமாணங்கள் இருக்கிறது. පූජකයන් ගැන ව්‍යවස්ථාවක් තිබෙනවා. கூடார பிரமாணங்கள் இருக்கிறது. මණ්ඩපය ගැන ව්‍යවස්ථාවක් තිබෙනවා. இப்படியாக அநேக நியாய பிரமாணங்கள் ஜனங்களுக்காக வரையப்பட்டிருந்தது. මේ ආකාරයෙන් බොහෝ ව්‍යවස්ථාවන් නීතීන් ජනතාව වෙනුවෙන් ලියා තිබෙනවා. ஆனால் இந்த நியாய பிரமாணங்களை நாங்கள் பார்ப்போம் என்றால், අපි මේ ව්‍යවස්ථාවන් දෙස බලමු නම් இந்த நியாய பிரமாணங்கள் ஜனங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்றது, அடக்கி வைத்துக் கொள்ளுகிறது. මේ ව්‍යවස්ථාව ඇවිල්ලා ජනතාව පාලනය කර තබා තිබුණා. ஒரு உதாரணமாக சொல்ல போனால், උදාහරණයකට ගත්තා නම් இந்த நியாய பிரமாணம் எப்படி என்றால், මේ ව්‍යවස්ථාව කෙලෙසද නම් ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி. පොලිස් එක්කෙනෙක් වගේ. ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன செய்வார் என்றால், පොලිස් ඔෆිසර් කෙනෙක් මොකද්ද කරන්නේ? அவர் பார்த்து கொண்டிருப்பார். ඔහු බලාගෙන සිටී. யாராவது ஒரு பிழை செய்தால் කවුරු හරි වැරද්දක් කළා නම් உடனடியாக சட்டத்தின் பிரகாரமாக அதுக்கு தண்டனை கொடுப்பார். ශනිකවම නීති රීතියට අනුව ඔහුට දඬුවම් කරනවා. அப்ப பிரச்சனை பிழை ஒன்றும் இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ඒක වරද්දක් නැත්නම් කිසිම දෙයක් නැහැ. ஆனால் ஏதாவது ஒரு பிழை செய்தால் කුමක් හරි වරදක් කළා නම් உடனடியாக தண்டனை.
ශනිකවම ඔහුට දඬුවම් ලබා அப்ப දෙනවා. இந்த நியாயப்பிரமாணம் எப்படியா இருக்குது என்றால் ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி தான் இருக்குது. මේ ව්‍යවස්ථාව කෙලෙසද නම් කොස්තාපල් වරුවෙක් වගේ තමයි. நாங்க சில நேரம் வாகனம் ஓட்டி கொண்டு போகும் අපි பொழுது සමහර කාලට වාහන රිය පදවමින් යන අවස්ථාවේදී தூரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறத நாங்க பார்த்தா දුර පොලිස් මහත්තයෙක් ඉන්න එක අපි දැක්කා නම් உடனடியா என்ன செய்வோம் தெரியுமா? ඉක්මනට අපි කුමක්ද කරන්නේ? சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்வோம். ඉක්මනටම සීට් බෙල්ට් එක දාගන්න. சில நேரம் நாங்க தொலைபேசியில பேசிக்கொண்டே போகலாம். සමහර කාලට ජංගම දුරකථනය අපි කතා කරමින් යන්නට පුළුවන්. தூரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் நாங்க கண்ட உடனே දුර කියලා අපි පොලිසිය කෙනෙක්ව දැක්කා නම් உடனடியா இங்க தொலைபேசி கீழே போடுவோம். ඉක්මනට මේ දුරකථනය සංගවා ගන්නවා. அகப்பட்டால் தண்டனை, අසු වුණා නම් දඬුවම්. அகப்படாட்டி அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். අහු නැත්තම් එහෙම කතා කරගෙන යන්නට நல்ல පුළුවන්. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ඒකට අහගන්න. இந்த நியாயப்பிரமாணம் அப்படிதான் இருக்குது. මේ ව්‍යවස්ථාව එලෙස තමයි තියෙන්නේ. அகப்பட்டால் தண்டனை. අසු වුණා නම් දඬුවම. சில வேளைகளில் நாங்கள் இந்த சிறையில் இருக்கிறவர்களை பார்த்து இப்படியாக சொல்வது உண்டு. සමහරක් වෙලාවට සිරගවල සිටින අය දැස බලලා අපි මෙහෙම කියන්නට அவன் පුළුවන්. ஒரு பெரிய பிரச்சனை, அவன் ஒரு பாவம் செய்தான், இல்லாட்டி அவன் ஒரு களவெடுத்தான், ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்தபடியால தான் தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்லுவோம். ඔහු විශාල වරදක් කරලා තිබෙනවා. සමහරකට හොරකම් කරලා ඇති නැත්නම් බොරු කියලා ඇති. ඒ නිසා තමයි ඔහු කොටු වෙලා ඉන්නේ. நான் இப்படித்தான் யோசிக்கிறேன். මම මෙලෙස කල්පනා කරනවා. அவன் பிழை செய்தான், இல்லாட்ட ஒரு பாவம் செய்தான், ஒரு களவெடுத்தான், ஏதாவது செய்து அகப்பட்டதுனால அவன் உள்ள இருக்கிறான். ඔහු වරදක් කරලා තිබෙනවා. පාපයක් නැත්නම් බොරුවක් වංචාවක් කරලා අසුවන නිසා ඔහු ඇතුලේ සිටිනවා. ஆனா நாங்க எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம். නමුත් අපි සියලු දෙනාම පාපය කරලා நாங்க තිබෙනවා. எல்லாரும் வஞ்சகம் செஞ்சிருக்கிறோம். සියලු දෙනාම වංචා කර තිබෙනවා. அவன் அகப்பட்டதுனால உள்ள இருக்கிறான், நாங்க அகப்படாதனால சிறையில இருந்து வெளியே இருக்கிறோம். ඔහු අසුවන නිසා ඇතුලේ සිටිනවා. අපි අසු නොවන නිසා පිටත සිටිනවා. நியாயப்பிரமாணம் என்ன செய்யும் தெரியுமா? ව්‍යවස්ථාව කුමක්ද කරන්නේ? அகப்பட்டவங்களை தண்டிக்கும். අසුවන අයට දඬුවම් කරනවා. மற்றது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும், அடக்கி வைக்கும். අනිත් කාරණේ තමයි සියලු දෙනාම පාලනය කර තබා තිබෙනවා. எனக்கு ஞாபகம் வருகிறது, මට මතක් වෙනවා முன்பு கேட்டதான ஒரு சின்ன கதை. ඉස්සර ඇසුවා වූ කෙටි කතාවක්. ஒரு வீட்டில் ஒரு சிறிய பையன் இருக்கிறான். නිවසක කුඩා පිරිමි ළමෙක් සිටියා. அந்த பையன் எப்பொழுதும் இந்த டெலிவிஷனுக்கு முன்னுக்கு போயிருந்து அருகாமையில் இருந்து நின்று கொண்டு அந்த டிவியை பார்த்து கொண்டிருப்பான். මේ පිරිමි දරුවා සෑම වෙලාවකදීම රූපවාහිනී නරඹන වෙලාවෙදී ඒ ළඟට ගිහිල්ලා හිටගෙන ඉඳන් තමයි බලන්නේ. தாய் தகப்பன்னு சொல்லுவாங்க, டிவி முன்னுக்கு போய் நிக்காத, போய் இங்கே உட்கார்ந்து பாருன்னு சொல்லுவாங்க. දෙමව්පියන් ඔහුට හැම වෙලේම පවසනවා රූපවාහිනී ළඟට ගිහිල්ලා බලන්න එපා, පොඩ්ඩක් පස්සට ගිහිල්ලා වාඩි වෙන්න. ஆனாலும் அவன் போய் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருப்பான். නමුත් මොහු සෑම විටකම ළඟට ගිහිල්ලා හිටගෙන බලාගෙන ඉන්නවා. ஒரு நாள் தகப்பனுக்கு சரியான கோபம் வந்து நன்றா அடிச்சிட்டார். දවසක් දා පියාට බොහෝසේ කෝපය පැමිණ හොඳ අයට පාර දුන්නා. போய் உட்கார்ந்து பாருன்னு சொன்னனே போய் உட்கார்ந்து பாக்குறான். ඊට පස්සේ ගිහිල්ලා වාඩි වෙලා ඉඳලා බලන්න කිව්වයින් පස්සේ මේ පිරිමි දරුවා ගිහිල්ලා වාඩි වුණා. தகப்பன் கேக்குறாரு, இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டாரு. තාත්තා දැන් ඇසුවා දැන් කොහොමද කියලා. அவன் என் தகப்பனுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? ඒ තාත්තට ඒ දරුවා කුමක්ද දුන්න පිළිතුර? நீ என்ன தண்டிச்சபடி அங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ඔබ මට දඬුවම් කරපු නිසා මම ගිහිල්ලා වාඩි වෙලා ඉන්නවා. வெளிப்பிரகாரமா உட்கார்ந்து தான் இருக்கிறேன். පිටස්තරම මම වාඩි වෙලා ඉන්නවා. ஆனா உள்ள நான் டிவி முன்னுக்கு இருந்து தான் නමුත් பாத்துக்கிட்டு මගේ ඇතුළාන්තයෙන් මම තාම ටීවී එක ඉස්සරහා හිටගෙන බලාගෙන සිටිනවා. நல்லா உங்களுக்கு விளங்குச்சா? ඔබට හොඳට පැහැදිලි කියලා හිතනවා. இதுதான் நியாயப்பிரமாணம். මේක තමයි ව්‍යවස්ථාව. உள்ளே நாங்கள் ஒன்று வேற காரியம் செய்கிறோம், අපි ඇතුළත වෙනත් දෙයක් කරනවා. வெளியே இன்னொரு காரியம் செய்கிறோம். පිටස්තර තව දෙයක් කරනවා. பாவம் செய்து அகப்பட்டால் தான் தண்டனை. වරද කර අසුණා නම් තමයි දඬුවම. அகப்படாட்டி செய்து கொண்டே போகலாம். අසු නොවුණා නම් කරගෙනම இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்படிதான் நடக்குது. මේ මැද පෙරදිග රටවල මෙහෙම තමයි සිදු அவங்க වෙන්නේ. நியாயப்பிரமாணத்தின்படி போவாங்க. ඔවුන් ව්‍යවස්ථාව අනුව යනවා. அவங்க நிறைய பேர் விவிதமான பாவங்கள் செய்து அகப்படாமல் இருப்பாங்க. ඔහු බොහෝ දෙනෙක් විවිධාකාර පාපයන් කරලා අසු නොවි සිටිනවා. ஆனா அகப்பட்ட தண்டனை நிச்சயம். අසු වුණා නම් දඬුවම අනිවාර්යයි. இந்த நியாயப்பிரமாணத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். මේ ව්‍යවස්ථාව තුළ අපි එක දෙයක් බලනවා. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ඇසට ඇසක් දතට දතක් කියලා අපි බලනවා. நீங்க களவெடுத்தீங்கடா, ඔබ සොරකම් කළා வலது නම් கையில களவெடுத்தா வலது கையை வெட்டணும். ඔබගේ දකුණු අතින් සොරකම් කළා නම් දකුණු අත කපලා දාන්න. விபசாரம் செஞ்சா கல் எறிஞ்சு கொல்லணும். ඔබ කාම මිත්‍යාචාරය කරා නම් දල් ගසා මරන්නට ඕන. ஆனா நீங்க அகப்பட்டால் தான். නමුත් ඔබ අසු වුණා නම් තමයි මේ දේ. உங்களுக்கு நல்ல நியாயப்பிரமாணத்தை பத்தி விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். මම සිතනවා අපරාධ දැන් ව්‍යවස්ථාව කියන හොඳ පැහැදීමක් ඇති இப்ப කියලා. அடுத்த காரியத்துக்கு நாங்கள் கடந்து අපි செல்வோம். ඊළඟ දෙයට නික්ම යමු. இப்ப இயேசு
දැන් යේසුස් වහන්සේ ஒவ்வொரு காரியங்களையும் பேசும் பொழுது එක එක කාරණා කතා කරන වෙලාවෙදී உவமைகளாக பேசுகிறார். උපමා සමග කතා කරා. இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது අපි මේ ව්‍යවස්ථාව ගැන බලන වෙලාවේදී கல் இல்லாவிட்டால் கற்பாறையை நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. ගල් නැත්තම් ගල් පර්වත ඒ ව්‍යවස්ථාව කියලා හඳගසනු ලබනවා. இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் අපි සුදු ලියවිල්ල තුල බලනවා. சில காரியங்களை ஆண்டவர் அடையாளமாக வைத்திருக்கிறார். සමහරක් දේවල් සලකුණක් ඇටියට මේ සුදු ලියවිල්ල තුල සබා තිබෙනවා. கல் இல்லாவிட்டால் கற்பாறை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாங்கள் நியாயப்பிரமாணம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அது அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ගල් නැත්තම් ගල් පර්වතය කියලා අපි කියන වෙලාවේදී ඒ ව්‍යවස්ථාව කියලා අපි සලකුණක් ඇටියට ගන්නට ඕනේ. உதாரணமாக வேதத்திலே புறா என்று நாங்கள் எடுத்தால் උදාහරණයක් ඇටියට පරය කියලා සුදු ලියවිල්ල තිබුණා නම් அது பரிசுத்தாவிக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. ඒ සුද්ධාත්මයන් වහන්සේ ගැන කතා කරනවා. அப்பம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது රොටි කියලා බැලුවා නම් தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. වහන්සේගේ වචනය ගැන කතා කරනවා. பாதரட்சை என்று பார்த்தால் පාවහන් ගැන කතා කරා නම් நாங்கள் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்று சொல்லப்படுகிறது. සුභාරංචිය ගැන අපි සූදානම් විය යුතු ගැන කියනවා. வஸ்திரத்தை குறித்து நாங்கள் வாசித்தால் වස්ත්‍රය ගැන අපි කියවනවා නම් அது எதுக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் කුමකට සමාන කරනවද? ரட்சிப்புக்கு ஒப்பிடப்படுகிறது. ගැලවීමට සමාන කරනවා. பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் என்றால் எல்லாம் இருக்கிறது. පවිත්‍ර වස්ත්‍රය, ධර්මිෂ්ඨකමේ වස්ත්‍රය කියලා බොහෝ දේ ගැන කතා කරනවා. நிர்வாணத்தை குறித்து நாங்கள் பார்த்தால் අපි නිර්වස්ත්‍ර ගැන බලනවා. அது பாவத்தை குறித்து பேசுகிறது. පාපය ගැන කතා කරනවා. ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்த உடனே நிர்வாணமாய் இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ආදම් සහ ඒවා පාපය කළ අවස්ථාවේ නිර්වස්ත්‍රව සිටිය කියලා අපි බලනවා. அந்த வண்ணமாகத்தான் ඒ ආකාරයෙන් තමයි இயேசு எப்பொழுதுமே அவர் உவமைகளோடு பேசுகிறார். යේසුස් වහන්සේ සෑම වෙලාවකදීම උපමාත් සමග කතා කරා. ஒரு நாள் சீஷர்கள் வந்து இயேசு வந்து இப்படி கேட்டார்கள். දවසක් උන්වහන්සේගේ ගෝලයන් ඇවිල්ලා උන්වහන්සේගේ මෙලස ඇසුවා. ஆண்டவரே, ஏன் இந்த ஜனங்களோடு நீ உவமைகளோடு பேசுகிறீர்? ආචාර්යනි, ඇයි ඔබ මේ ජනයන් සමග උපමා මගින් කතා කරන්නේ? வேதத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ වචනේ මෙලස පවසා දෙනවා. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். මතේ සුභාරංචි පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි වගන්තියේ උන්වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙමින් ස්වර්ග රාජ්‍යයේ රහස් දැන ගැනීම නුඹලාට දී තිබේ. නමුත් ඔවුන්ට දීලා නැත. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், இந்த உவமைகள், இந்த அடையாளங்கள் எல்லாம் ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் அறியும்படியாக, விளங்கிக் கொள்ளும்படியாக. යේසුස් වහන්සේ උන්වහන්සේ ගෝලයන්ට උත්තර දෙමින් උන්වහන්සේ පවසනවා, ඇයි මම මේ සලකුණු සියල්ලම කියන්නේ උපමාවක් ඇටියට ඔවුන් තේරුම් ගන්නා පිණිස. சில சின்ன கதைகளை நாங்கள் பிரசங்கம் பண்ண பொழுது சொல்லும், உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக. සමහර කෙටි කතා අපි දේශනා කරන වෙලාවේදී පවසන්නේ ඔබ ඒ දේ තේරුම් ගන්නා පිණිස. இயேசு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ පවසනවා, இந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். මේ ව්‍යවස්ථාව දෙස බලා දෙවියන් වහන්සේ පවසනවා. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே මතේ සුභාරංචි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තියේ ව්‍යවස්ථාව හෝ අනාගත වාක්‍ය හෝ අවලංගු කරන පිණිස මම ආවෙමි යයි නොසිතන්න. සම්පූර්ණ කරන්නට මිස අවලංගු කරන්නට නාවෙමි. நியாய பிரமாணத்தை ஆனாகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நியாயப்பிரமாணத்தை இயேசு சொல்கிறார், நான் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன். මම ව්‍යවස්ථාව අවලංගු කරන්නට ආවේ නැහැ, ඒ සම්පූර්ණ කරන්නට ආවේ කියලා යේසුස් වහන්සේ இந்த පවසනවා. நியாயப்பிரமாணங்களை கொடுத்தது ஆண்டவர் தான். මේ ව්‍යවස්ථාව දුන්නේ දෙවියන් වහන්සේ තමයි. ஆனா இந்த நியாயப்பிரமாணங்களுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்தது. නමුත් මේ ව්‍යවස්ථාව තුළ යම්කිසි ක්‍රියාවක් සිදු වුණා. ஜனங்கள் பயப்பட்டு கொண்டிருந்தார்கள். ජනතාව බියෙන් සිටියා. இரண்டாவது, அவர்கள் அகப்பட்டால் மாத்திரம்தான் தண்டனை. දෙවැනි කාරණේ ඔවුන් අසුනොත් පමණයි ඔවුන්ට දඬුවම. அநேகர் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. බොහෝ දෙනෙක්ට බේරෙන්න බැරි තත්ත්වයක්. நியாயப்பிரமாணத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். ව්‍යවස්ථාව තුළ තවත් සිද්ධියක් බලනවා. அவர்கள் வெளிப்படையாக செய்கிற பாவங்களுக்கு தண்டனை பெற்றார்களே தவிர ரகசிய பாவங்களுக்கு தண்டனை பெற முடியாமல் இருந்தது. ඔවුන් පිටස්තර කරා වූ පාපයට දඬුවම් ලබමින් සිටියා. නමුත් අතුලාන්තයෙන් කරන පාපයට දඬුවමක් තිබුණේ නැහැ. வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මෙලෙස யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். යෝහන් සුභාරංචි පොතේ 1 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තියේ මක් නිසාද ව්‍යවස්ථාව මෝසෙස් කරන කොටගෙන දෙන ලද්දේය. අනුග්‍රහයද සත්‍යද පැමිණුනේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරන කොටගෙනය. எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது,
கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ இந்த පවසනවා இடத்துல அழகாக මේ வரையப்பட்டிருக்கிறது. ස්ථානයේ සාමත් අලංකාරව ලියා තිබෙනවා. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. කෙලෙසද ව්‍යවස්ථාව මෝසෙස් කරන කොටගෙන දෙන ලද්දේ கிருபையும் சத்தியமோ என்றால் අනුග්‍රහයද සත්‍යයද இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகி යේසුස් වහන්සේ තුලින් පැමිණුනේ இந்த කියලා. நியாயப்பிரமாணம் என்ன செய்யும் தெரியுமா? මේ ව්‍යවස්ථාව කුමක්ද කරන්නේ? நீங்க ஒரு பாவம் செய்யும் பொழுது ඔබ පාපයක් කරන වෙලාවෙ உங்களுக்கு முன்பதாக நின்று சொல்லும், ඔබගේ ඉදිරියේ සිටමින් நீ පවසනවා பாவம் செய்திருக்கிற, ඔබ පව් කර நீ තිබෙනවා தண்டனை அனுபவிக்க ඔබ வேண்டும். දඬුවම් විදිය යුතුයි. பிசாசு இன்னைக்கு அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில செய்கிறான். යක්ෂයා එලෙස තමයි අද බොහෝ දෙනෙක්ගේ ජීවිතේ කරන්නේ. நீ பாவி, ඔබ පාපිෂ්ඨ உனக்கு தண்டனை இருக்குது, ඔබට දඬුවම நீ තිබෙනවා. நல்லா இருக்க மாட்ட, ඔබ යහපතින් සිටින්නේ உன்னுடைய නැහැ. எதிர்காலம் நன்மையா இருக்காது. ඔබේ අනාගතය හොඳ නැහැ. எப்ப பார்த்தாலும் සෑම වෙලාවකදීම பிசாசு பிற்போக்காய் தான் பேசிக் கொண்டிருப்பான். සෑම අවස්ථාවකදීම ඍණාත්මක ලෙසමයි කතා කරමින් සිටින්නේ. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේ තුළ යහපත් ජනය. இந்த நியாயப்பிரமாணம் அப்படிதான் செய்தது. මේ ව්‍යවස්ථාව එලෙස තමයි நீ කරේ. பாவி. නුඹ පාපිෂ්ඨ. நாங்க நியாயப்பிரமாணத்தை பார்க்கிற நேரம் எல்லாம் நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்று எங்களையே தாழ்த்தி கொள்கிறோம். ව්‍යවස්ථාව දෙස අපි බලන වෙලාවේදී අපිට සෑම වෙලේකම හැඟෙන්නේ මම පාපිෂ්ඨෙක් පාපිෂ්ඨෙක්. நாங்க நியாயப்பிரமாணங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் நாங்க என்ன நினைப்போம்? நாங்க குற்ற உணர்வு உள்ளவர்களாய் இருக்கிறோம். අපි ව්‍යවස්ථාව කියවන වෙලාව සෑම වෙලාවකම අපි සිතාන්නේ අප තුළම අපි වරද තබමින් සිටිනවා. ஐயோ நான் தப்பிக்கொள்ள முடியாது, අයියෝ මට බේරෙන්න බැහැ. எனக்கு விடுதலையே இல்லை, මට ගැලවීමක් ஐயோ නැහැ. நான் இந்த பாவம் செய்தபடியா நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட போகிறேனே. අනේ මම මේ පාපය කරන නිසා ව්‍යවස්ථාවන මට දඬුවම් ලැබෙන්න යනවානේ. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? යේසුස් වහන්සේ කුමක්ද කළේ? ஆண்டவர் சொல்லுகிறாரு, දෙවියන් වහන්සේ පවසනවා இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் மோசேயினால வந்தது, මේ ව්‍යවස්ථාව මෝසෙස් කරනකොටගෙන පැමිණියේ. ஆனா நான் என்ன செய்கிறேன் என்றால் මම කුමක්ද நான் කරන්නේ? கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். මම කරුණාවද සත්‍යතාවද ඔබට ගෙනත් அருமை දෙනවා. தேவஜனமே, දෙවියන් වහන්සේ තුළ යහපත් ජනය. சத்தியத்தையும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவு கூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். සත්‍යයද ඒ කරුණාවද යේසුස් වහන්සේ තුලින් අපි ලබා ගන්නවා. நான் இன்றைக்கு ரெண்டு காரியங்களை சுருக்கமாக உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். කාරණා දෙකක් ඔබ මැදේ ඉතාමත් කෙටියෙන් තබන්නට මම සිතනවා. ஒன்று உள்ளான மனுஷருடைய காரியம், එකක් ඇවිල්ලා අතුලාන්ත මනුෂ්‍යයේ කාරණා. ஆவியின் காரியங்கள், ඒක ආත්මික දේ. ஆவியிலே செய்கிற பாவம். ආත්මික කරන්නව පාපය. இரண்டாவது சரீரத்திலே செய்கிற பாவம். දෙවෙනි එක ශරීරයෙන් කරන්නව පාපය. இதை எப்படியாக நியாய பிரமாணம் பிரதிபலிக்கிறது, எப்படியாக கிருபை பிரதிபலிக்கிறது என்பதை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். මේ දේ ව්‍යවස්ථාවෙන් කොහොමද දඬුවම් කරන්නේ? ඒ අනුග්‍රහය කොහොමද මේ දේ ගැන බලන්නේ කියලා කාරණාව කියන්න යනවා. நாங்கள் சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுவோம். අපි ඉක්මනටම පෙරලගමු. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். මාක් සුභාරංචි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි වගන්තිය. ඔව්හු මොහොතෙන් එතර ගෙරසේනයන්ගේ රටට පැමිණියෝය. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிற்கு வந்தார்கள். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு சீஷர்களோடு அக்கறைக்கு போய் கதரேனுடைய நாட்டுக்கு வருகிறார். මේ ස්ථාන අපි බලනවා සිදුවීමක් සිදු වෙනවා. යේසුස් වහන්සේ මුහුදෙන් එතරට ගොස් ගෙරසේනයන්ගේ රටට පැමිණෙනවා. கதரேன் என்றால் ගෙරසේන කියන්නේ எபிரேய பாஷையில இப்படி அர்த்தப்படுகிறது. එබ්‍රෝ භාෂාවෙන් මෙලෙස අර්ථකථනය කරනවා. சுற்றி வர மதில் உள்ளதான ஒரு இடம். වට කර පවුරු බැඳා වූ ස්ථානය. யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. කවුරුත් ඒ ස්ථානට යන්නට බැහැ. அடைக்கப்பட்டதான ஒரு இடம், වැසුණා වූ ස්ථානය. அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, වැසුණා වූ ස්ථානය. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை. ඒ තුල එක ප්‍රශ්නයක්. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේලා යහපත් சில ජනය. வேளை உங்களோட பிரச்சனை அப்படியா இருக்கலாம். සමහරක් වෙලාවට ඔබගේ ප්‍රශ්නය ලෙස තිබෙන්නට පුළුවන්. யாரும் அங்க உதவி செய்ய வர முடியல. කාටත් ඒ ස්ථානට එන්න உங்களோட උපකාර பிரச்சனைக்கு කරන්න. விடுதலை கொடுக்க ஒரு மனுஷனால முடியவில்லை. ඔබගේ ප්‍රශ්නයට මිදිබෙන්නට එක මිනිසෙක්වත් බැහැ. அநேக காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. බොහෝ කාරණා ඔබ වට කරමින් තිබෙනවා. இன்றைக்கு அநேக காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? අද බොහෝ දේවල් ඔබ වට කරමින් තිබෙනවා. சில வேளை மனுஷர் அதை அறிய மாட்டான். සමහරක් වෙලාවට මිනිස්යන්ට ඒක දන්නේ ஆனா නැහැ. நான் கொண்டு வந்த நற்செய்தி என்னவென்றால், නමුත් මා ගෙනාව සුභාරංචි எங்களுடைய தேவன் சகலவற்றையும் அறிவார். අපගේ දෙවියන් වහන්සේ සියලු දේ දන්නාසේක. அந்த சூழ்நிலைக்குள்ளே ඒ වාතාවරණය තුල ஒருவனும் செல்ல மாட்டான். කිසි කෙනෙක් යන්නේ නැහැ. ஆனால் இயேசு சென்றார். යේසුස් වහන්සේ ගියා. உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே ඔබගේ වාතාවරණය තුල மனுஷன் வராதிருந்தாலும், මනුෂ්‍යයට එන්න බැරි වුණා. மனுஷனுடைய உபகாரம் கிடைக்காவிட்டாலும், මනුෂ්‍යයන්ගේ උපකාරයෙන් නොලැබුණා. இயேசு நிச்சயமாய் வருவார். යේසුස් වහන්සේ සැබවින්ම එනවා. இயேசு நிச்சயமாய் வருவார். යේසුස් වහන්සේ සැබවින්ම එනවා. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? මේ වාතාවරණය කෙබඳු நாங்கள் වාතාවරණයක්ද? 2ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். අපි දෙවෙනි වගන්තිය කියවන්නට අසමු. උන්වහන්සේ ඔරුවෙන් බැස්ස කෙනෙහිම අශුද්ධාත්මයක් ආවේශ වූ මිනිසෙක්
සෝහන් ගෙවල් වලින් පිටත්ව එනවා උන්වහන්සේට සම්භවිය. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இயேசு அந்த இடத்துக்கு போகும் பொழுது යේසුස් වහන්සේ ඒ ස්ථානෙට යන වෙලාවේ பிரேத கல்லறைகளில் இருந்து ஒருவன் வருகிறான். සොහොන් ගෙවලින් පිටත් වෙලා මිනිසෙක් එනවා. நான் முதலே சொன்னேன், கல் இல்லாவிட்டால் கல்லறை என்று சொல்லும் பொழுது ගල් නැත්තම් ගල් ගුහාව කියලා කියන වෙලාවේ நியாய பிரமாணம் என்று நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ව්‍යවස්ථාව යන සලකුණක් එකට අපිට ගන්නට පුළුවන්. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், මේ ස්ථානයේම අපි බලනවා அந்த கல் குகையில் இருந்து ஒரு மனுஷன் வருகிறான், பிசாசு මේ பிடித்தவனாய். සොහොන් ගෙවලින් මිනිසෙක් පිටතට එනවා යක්ෂාවෙතු. அப்படி என்றால் එසේනම් அவன் அந்த நியாய பிரமாணத்திலே அடக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ඔය ව්‍යවස්ථාව තුල වැසී සිටිනවා. பாருங்க, அந்த மனுஷன் அந்த நியாய பிரமாணத்திலே கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். බලන්නේ මිනිස්සයා ඒ ව්‍යවස්ථාව තුල බැඳී සිටිනවා. அவனுக்கு விடுதலையே கிடையாது. ඔහුට කිසිම ගැලවීමක්ම නැහැ. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக ඔහු කළා වූ ඒ පාපය இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். යේසුස් වහන්සේ ඔහු දෙස බලලා එක ප්‍රශ්නයක් அவனுடைய අහනවා. பேர் என்னன்னு கேட்கிறார். නුඹේ නම කුමක්ද කියලා. அவனால பேரை சொல்ல முடியல. ඔහුට ඔහුගේ නම කියන්නට அவன் බැහැ. சொல்றான், நான் ஒரு மனுஷனில் நாங்கள் அநேகராய் இருக்கிறோம். අපි බොහෝ දෙනෙක්ව සිටිනවා. ஒரு மனுஷன் அல்ல, අපි එක්කෙනෙක් නෙවෙයි. அநேகர் இருக்கிறபடியால் බොහෝ දෙනෙක් සිටින බැවින් என் பேர் லேகியோன் என்று சொல்லுகிறான். මගේ නම ලේගියෝන් කියලා කියනවා. லேகியோன் என்றால் அநேகர் சேர்ந்தவர்கள். ලේගියෝන් කියලා කියන්නේ බොහෝ දෙනෙක් එකතු වෙනවා. லேகியோன் என்றால் பெரிய ஒரு கூட்டம். ලේගියෝන් කියන්නේ විශාල කණ්ඩායමක්. அப்ப அவனுக்குள்ளே அநேக விதமான பாவங்கள். ඔහු තුල බොහෝ පාපයන්. அருமை தேவச்சனமே, ඒ වාසුල යහපත් ජනක. சிலவேளை நீங்க தனியான நினைக்கலாம், සමහරක් වෙලාවට ඔබ තනියම කියලා සිතන්නට පුළුවන්. ஆனால் அவன் அசுத்தாவை பிடித்தவனாய் இருக்கிறான். ඔබ අසුද්ධ ආත්මය වැසී සිටි නිසා அநேக பாவங்கள் அவனுக்குள்ளே இருக்கிறது. බොහෝ පාපයන් ඔහු තුල තිබෙනවා. அவன் வேசித்தனம் செய்யும் பொழுது ஒரு பாவம், பொய் சொல்லும் பொழுது இன்னொரு பாவம், அவன் பிழையான படங்களை பார்க்கும் பொழுது இன்னொரு பாவம், அப்படியாக அநேக பாவம் நிறைந்தவராய் ඔහු இருக்கிறான். කාම මිත්‍යාචාරය කරන වෙලාවේදී එක පාපයක්, බොරු කියන වෙලාවේදී එක පාපයක්, සොරකම් කරන වෙලාවේදී එක පාපයක්, මේ ආකාරයෙන් බොහෝ පාප ඔහු තුල තිබුණා. அவன் சொல்லுகிறான், அநேகராய் இருக்கிறோம் நாங்க. අපි බොහෝ දෙනෙක්ව සිටිනවා කියලා. கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்க, පොඩ්ඩක් ඔබ කල්පනා කරනවා. உங்களுக்குள்ள எத்தனை அசுத்தாவிகள் ඔබ இருக்கிறது, තුල අසුද්ධ ආත්මයන් කීයක් තිබෙනවද? எத்தனை பாவங்கள், කොතරම් පාප, எத்தனை அக்கிரமங்கள். මොනතරම් වැරදි ஒரு දේවල්. வீண் வார்த்தை பேசும் பொழுது ஒரு ஆவி உங்களுக்குள்ளே வருகிறது. ඔබ වැරදි වචනයක් කතා කරන වෙලාවේදී අසුද්ධ ආත්මයක් එනවා ඔබ තුල. நீங்கள் விக்கிரகங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒரு ஆவி உங்களுக்குள்ளே வருகிறது. ඔබ රූප වන්දනා කරන වෙලාවේදී අසුද්ධ ආත්මයක් நீங்கள் එනවා. ஒரு ரகசிய பாவம் செய்யும் பொழுது ஒரு ஆவி உங்களுக்குள்ளே வருகிறது. රාශිගත පාපයක් කරන වෙලාවේදී ආත්මයක් එනවා. நீங்கள் பொய் சொல்லி களவெடுக்கும் பொழுது ஒரு ஆவி உங்களுக்குள்ளே வருகிறது. ඔබ බොරු කියලා සොරකම් කරන වෙලාවේදී අසුද්ධ ආත්මයක් එනවා. இவன் எங்கே இருந்து வருகிறான் தெரியுமா? ඔව් කොහේද දෙන්නේ? கல்லறையில் இருந்து வருகிறான். ඔව් ගල් ගුහාවෙන් එනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க, පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. அவன் அந்த நியாய பிரமாணமாகிய கல்லறைக்குள்ள இருந்து வருகிறான். ඔව් ව්‍යවස්ථාව නැමැති ගල් ගුහාව තුලින් පිටතට එනවා. அவனுக்கு அதுதான் தண்டனை. ඒ තමයි ඔහුට දඬුවම. நியாய பிரமாணத்தை பார்த்து பார்த்து கதறி அழுத மனுஷன் இவன். ඒ ව්‍යවස්ථාව බලලා බලලා හඬා මොරගැසුවා. இன்றைக்கு சில வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். අද එවැනි වාතාවරණයක ඔබ සිටින්නට கதறேன் என்று சொல்லுகிற அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். ඔබ ගෙරසෙන් කියන වට කරනු ලැබුවා වූ අවස්ථාවක් තුල ඔබ සිටින්නට ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கதறிக் கொண்டிருக்கலாம். අනේ මට උපකාර කරන්නට කවුරුත් නැහැනේ කියලා මොරගසන්නට எனக்குள்ளே இருக்கிற அசுத்தாவியை மற்றவர்கள் இன்னும் பார்க்கவில்லையே. මා තුල තිබෙනා අශුද්ධාත්මය තව කවුරුත් දැක්කේ நான் ஒரு නැහැ. பரிசுத்தவான் என்று அல்லவா சபையார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். මා ශුද්ධවන්තයෙක් කියා නොවේද වගේ සභාවේ අය විශ්වාස என்னுடைய කරන්නේ. குடும்பம் நினைக்கிறது நான் ஒரு பரிசுத்தவான் என்று. මගේ පවුලේ අය සිතන්නේ මම ශුද්ධවන්තයෙක්. ஏனென்றால் நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்லுகிறேன். කුමක් හේින්ද මම ශුද්ධව ලියවිල කියවනවා, මම දේවස්ථානයට යනවා. நான் ஜெபம் பண்ணுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன். මම යාඥා කරනවා, මගේ දසයෙන් කොටස දෙනවා. ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள் நான் பரிசுத்தவான், ஆனால் எனக்கு தெரியும் எனக்குள்ளே எத்தனை ஆவிகள். දෙවියන් වහන්සේගේ සේවකයන් සිතනවා මම ශුද්ධවන්තයෙක් කියලා. නමුත් මම තමයි දන්නේ මා තුල අශුද්ධාත්ම කීයක් என்னை තියෙනවද. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, මාගේ හඬට අහුම්කම් දෙන්නව ජනේනි. இன்றைக்கு தேவனுடைய சிங்காசனத்தோட எச்சரிப்பின் வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வந்து අද கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ සිට අනතුරු හැඟීමේ වචනයක් ඔබ කෙරෙහි පැමිණෙනවා. காலம் பொல்லாததா இருக்கிறது, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். කාලේ නපුරු බැවින් ප්‍රස්තාව අල්ලගන්න කියලා. இந்த நாள் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய අද நாட்கள். දවස අපි පසුතැවිලි වෙන්න ඕන දවසයි. இந்த மனுஷன் இயேசு தூரத்திலிருந்து வருவதை காணும் பொழுது මේ මනුෂ්‍ය යේසුස් වහන්සේ දුර එනවා என் දැක්කා. வேதம் இப்படி வரைகிறது. මගේ ශුද්ධෝලියල මෙලෙස පවසනවා. அவன் இயேசுவை அடையாளம் கண்டான். ඔහු යේසුස් වහන්සේව හඳුනාගත්තා. போய் என்ன சொல்றான் தெரியுமா இயேசு கிட்ட? යේසුස් වහන්සේ ළඟට ගොස් ඔහු කුමක් ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் என்ன?
ස්වාමිනී ඔබටයි මටයි තිබෙන කම කුමක්ද? அப்படி என்றால் நீர் என்கிட்ட வர்றதுக்கு ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன். එසේ කියන්නේ ස්වාමිනී ඔබ වහන්සේ මා ළඟට එන්නට මම නුසුදුසුසෙක්. நீ தேவனுடைய குமாரன் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறான். ඔබ දෙවියන් වහන්සේගේ කුමාරයාණන් කියලා මම දන්නවා. அருமையான தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ යහපත් இயேசு யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? යේසුස් වහන්සේ කවුද කියලා ඔබ දන්නවා. நாங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், අපි කිතුනුවන් சபைக்கு போறவர்களா இருக்கலாம். පාවට යන අය වෙන්නට පුළුවන්. இயேசுவை இன்னும் நாங்க அறியவில்லை ஐயா. යේසුස් වහන්සේව තාම අපි දැනගන්නේ இயேசு ரட்சகர், යේසුස් වහන්සේ ගැලවුම් இயேசு விடுவிக்கிறவர், වහන්සේ නිදහස් කරනවා. இயேசு சூழ்நிலையை மாற்றுகிறவர், වහන්සේ වාතාවරණ වෙනස් இயேசு என்னை வெளியே கல்லறையிலிருந்து கொண்டு வர முடியுமான ஒரு தேவன். සෝන් ගාවලින් මාව පිටතට ගෙනෙන්න පුළුවන් එකම තැනන් அருமை தேவச்சனமே, இயேசு சொன்னார், வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் எனக்கு எல்லா அதிகாரமும் යේසුස් கொடுக்கப்பட்டிருக்கிறது. වහන්සේ පායස්වා ආසතෙන් පහළ පොළොට ඉහළ සියලුම ආධිපත්‍ය මට දී තිබෙනවා කියලා. அடுத்த வார்த்தை இப்படி வரைகிறது. ඊළඟ වචනේ මේක පවසනවා. ඔහු නිතරම රෑදාවල් මොරගසමින්ද ගල්වලින් කපා ගනිමින්ද සොහොන් ගෙවල්හි කඳුවලත් සිටියේය. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். வேதம் இப்படியாக வரைகிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මෙලෙස පවසනවා. அவனை சங்கிலி போட்டு கட்டுனாங்க, ඔහු දන්වල දාලා බැඳ තැබුවා. நிறைய ட்ரை பண்ணாங்க. බොහෝ උත්සාහ කරා. ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு விடுதலை கொடுக்க ஒரு மனுஷனால முடியவில்லை. කිසිම කෙනෙකුට ඔහුට මිදීම දෙන්නට බැරි වුණා. ஒரு மனுஷனாலும் அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை. කිසිම මිනිසෙකුට ඔහුට ගැලවීම දෙන්නට බැරි වුණා. எல்லா கட்டுகளையும் போட்டு பார்த்தாங்க, nothing doing. සියලු දේවලින් ඔහු බැඳ තබලා බැලුවා නමුත් சிலர் කරන්න බැහැ. சிலர் நீங்க பாப்பீங்க, සමහර අය බලනවා இங்க கையில சுத்தி இருப்பாங்க, අතේ බැඳලා තියෙනවා. வலது கையில சுத்தி இருப்பாங்க, වම් අතේ බැඳලා තිබෙනවා. இடுப்புல சுத்தி இருப்பாங்க. ඔවුන්ගේ ඉනේ බැඳලා තිබෙනවා. அவங்கள கட்டுறதுக்காக நிறைய காரியங்களை கட்டி கட்டி வச்சிருப்பாங்க. ඔවුන් බැඳ තබන්නට ඔවුන් බොහෝ දේවල් බැඳලා බැඳලා எதனால கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா? මොකෙන්ද බැඳලා இந்த තිබෙන්නේ? உலகம் எதனால கட்டுது தெரியுமா? මේ ලෝකයේ කුමකින්ද බඳින්නේ? பிசாசினால கட்டப்படுகிறது. යක්ෂයාගෙන් බඳිනු உங்களோட ලබනවා. கையில ஒரு நூலை இப்படி சுத்துனாங்கன்னா ඔබගේ අතේ මෙලෙස නූල බැඳන அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? අර්ථය කුමක්ද නම් பிசாசு உங்களுக்கு தாலி கட்டுறான்னு நினைச்சு கொள்ளுங்க. ඒ යක්ෂයා ඔබට තැල්ලක් බඳිනවා කියන එකට අර්ථයයි. நீ எனக்கு சொந்தம். ඔබ මට අයිති. நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට අහගන්න. பிசாசு கட்டி கட்டி வைக்கிறவன், යක්ෂයා බැඳලා බැඳලා තමයි. இயேசுவோ கட்டுகளை அவிழ்க்கிறவர். ஹalleluya. යේසුස් වහන්සේද බැඳුම් ලියනා. உங்களுடைய கட்டுகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. ඔබගේ බැඳුම් කුමක් හෝ වේවා. ஆனால் நான் சொல்ல வந்த நற்செய்தி என்னவென்றால், මා කියනා වූ සුභාරංචිය உங்களை කුමක්ද? நீங்கள் இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், ඔබ යේසුස් කවුද කියලා දැනගන්න. இயேசு யார் என்பதை நீங்கள் இனம் கண்டு கொண்டால், යේසුස් වහන්සේ කවුද කියලා හරියට இயேசுவின் வல்லமை அறிந்து கொண்டால், යේසුස් වහන්සේගේ බලය நீங்க දැනගන්න. அவர்கிட்ட போனால் ඔබ ඔහු ළඟට ගියා உங்களுடைய නම් கட்டு எப்படிப்பட்டதா இருக்கட்டும், ඔබගේ බැඳීම කුමන ආකාරයක எப்படிப்பட்ட பாவமா இருக்கட்டும், කුමන පාපයක් වේවා. அருமை தேவச்சனமே, දෙවියන් වහන්සේද යහපත් ජනෙක්. விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ මුදවන්න බලවත් වූ வேதம் දෙවියන්. சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ அவன் පවසනවා. கல்லுகளால் எடுத்து தன்னை குத்தி கொண்டானோ. ඔහු ඒ ගල් වලින් තමාව කපා ගත්තා முதல்ல කියලා. நான் உங்களுக்கு சொன்னேன், මම ප්‍රථමයෙන් ඔබට පැවසුවා. கல் என்ன என்னது? ගල කියලා කියන්නේ நியாய பிரமாணம். ව්‍යවස්ථාව. அவன் ஒரு பொய் சொல்லும் பொழுது ඔහු බොරුවක් කියන වෙලාවේ நியாய பிரமாணத்தை பார்க்கிறான். ඔහු ව්‍යවස්ථාවද அந்த සමාන. நியாய பிரமாணமாக கல்லினால தன்னை குத்தி මේ கொள்ளுகிறான். ව්‍යවස්ථාව නැමැති ගලෙන් ඔහු කපා ගන්නවා. அவன் சொல்றான், எனக்கு விடுதலை இல்லை. මට විදීමක් නැහැ. அவன் களவெடுக்கும் பொழுது ඔහු සොරකම් කරනවා. நியாய பிரமாணத்தை பார்க்கிறான். ඔහු ව්‍යවස්ථාවද සමාන. நியாய பிரமாணம் என்றுதான அந்த தண்டனையாக இந்த கல்லை எடுத்து குத்துகிறான். මේ ව්‍යවස්ථාව නැමැති ගල අරගෙන ඔහු කපා ගන්නවා. சிலவேளை நீங்களும் நானும் அதான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். සමහරක් වෙලාවට ඔබයි මමයි ඒ දේ තමයි කරන්නේ. இன்னும் நாங்க மனம் திரும்ப ஆயத்தம் இல்லை. තාම අපි පසුතැවිලි වෙනට இன்னும் සූදානම්. பழைய ஏற்பாட்டுல தான் இருக்கிறோம். තාම පැරණි කිවිසුමේ තමයි. இன்னும் நியாய பிரமாணத்துல தான் இருக்கிறோம். තාම ව්‍යවස්ථාව තුළ තමයි. ஐயோ, எனக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லையே. අනේ මට මිදීම දෙන්නට කවුරුත් நான் නැහැ. பாவத்துல விழுந்துட்டேன், நீ ரட்சிப்பில்லையே. මම පාපේ තුලට වැටුණා ආයේ මිදීමක් නැහැ. நான் கொண்டு வந்த நற்செய்தி என்னவென்றால், මා ගෙනාව සුභාරංචිය. அருமையான சகோதரனே சகோதரியே, යහපත් සහෝදරය සහෝදරිය. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ඔබ பரவாயில்லை, කුමන වාතාවරණයක உன்னுடைய සිටියත් நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ඔබගේ තත්ත්වය කෙලෙස තිබුණා. உன்னுடைய பாவம் அக்கிரமம் எவ்வளவு ஆழமாய் இருந்தாலும் பரவாயில்லை, ඔබගේ පාපේ අධර්මිෂ්ඨ ක්‍රියාව කොතරම් ගැඹුරට எத்தனை තිබුණා. சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, කොතරම් දන්වල් වලින් බැඳ සිටියත් කමක් இன்னைக்கு නැහැ. இயேசு உன்னண்டை வருகிறார். අද යේසුස් වහන්සේ ඔබ ළඟට පැමිණෙනවා. எதுக்காக வர்றார் தெரியுமா? කුමක්ද ඔහු උන්වහන්සේ அந்த කරන්නේ? நியாய பிரமாணத்திலிருந்து உன்னை விடுவித்து මේ ව්‍යවස්ථාව තුලින් ඔබ මුදවලා சத்தியத்தை அறிவிக்கும்படியாக வருகிறார். සත්‍යතාවය ගෙන දෙන්නට. இயேசு எப்படி வந்தாராம்? යේසුස් වහන්සේ කෙලෙසට ආවේ சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் வந்தார். වහන්සේ කරුණාවෙන්ද සත්‍යයෙන්ද පූර්ණව அந்த පැමිණියා. சத்தியம் என்ன தெரியுமா? ඒ සත්‍ය කුමක්ද? நான் உனக்காக மரித்தேன்,
මා නුඹ උදෙසා මගේ ජීවනයේ I accomplished, I finished. நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். මම සියලු දේම කළ නිම කළා. உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். உனக்காக யாவையும் செய்து முடித்தேன். නුඹේ පාපය උදෙසාද නුඹේ අධර්මිෂ්ඨ ක්‍රියා උදෙසාද මම කුරුසේ ඇනගසලව මරණු ලැබුවා. මම ඒ සියලු දේ நான் உனக்காக மரித்தேன், உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டேன். මා නුඹ උදෙසා මරුණා. නුඹ උදෙසා මා භූමදාන කරනු ලැබුවා. உனக்காக நான் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது வருஷத்திலிருந்து உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். නුඹ උදෙසා මම නැව උත්ථාන වෙලා පියාණන් වහන්සේගේ දකුණු පස්සේ නුඹ උදෙසා කතා කරමින් அதுதான் இயேசு கொண்டு வந்த சத்தியம். ඒ තමයි යේසුස් වහන්සේගේ නාම සත්‍යය. நியாய பிரமாணத்தை அழிக்க வல்லதை நிறைவேற்ற வந்தார். වහන්සේ ව්‍යවස්ථාව නැති කරන්න නෙමෙයි ආවේ, ඒ සම්පූර්ණ කරන්නට පැමිණි. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේ යහපත් அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்களா? ඒ සත්‍යය ඔබ විශ්වාස அந்த இயேசு இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? යේසුස් වහන්සේ අදත් ඔබගේ වාතාවරණය වෙනස් කරයි කියලා විශ්වාස කරනවාද? வெளிப்பிரகாரமான சிரித்துக் கொண்டு ஹalleluya சொல்லிக் கொண்டிருக்கலாம். පිටස්තරව සිනාසෙමින් හලෙලූයා කියමින් සිටිනවා. உள்ளே அசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நீங்கள் உள்ளே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ඔබ ඇතුළතින් අශුද්ධාත්ම වලින් පිරි ඔබ කඳුළු සලමින් සිටින අවස්ථාවක්. அப்படிப்பட்டதான එවැනි තත්ත්වයක් තුලින් அந்த நியாய பிரமாணத்திலிருந்து வெளியே உங்களுக்கு கொண்டு வரும்படியாக இயேசு வருகிறார். ඒ ව්‍යවස්ථාව තුලින් ඔබ පිටතට ගෙනෙන්නට යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. இன்றைக்கு ஒரு விடுதலை நாள். අද ඔබට ගැලවීමේ දවස. அந்த அசுத்தாவிகளை பார்த்து சொல்லுகிறார். ඒ අශුද්ධ ආත්මය දෙස බලලා කියනවා. அவன் சொன்னான், ஆண்டவரே அநேகர் இருக்கிறார்கள். ඔහු පැවසුවා බොහෝ දෙනෙක් සිටිනවා. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ඔහු කුමක්ද පැවසුවේ? இந்த இடத்தை விட்டு இந்த மனுஷனை விட்டு அகன்று செல். මේ මිනිස්යා කෙරෙන් අහක්ව යව. One word. එක වචනයක්. ஆண்டவர் ஒரு வார்த்தையில வல்லமை உண்டு. මානසික එක වචනය තුල බලය තිබෙනවා. ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. එකම එක වචනයක්. ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், එක මිනිසෙක් කියලා යේසුස් වහන්සේ ළඟ පවසනවා. நீங்க எங்க வீட்டுக்கு வராட்டி பரவாயில்லை ஆண்டவரே, ඔබ වාගේ නිවසට පැමිණ ஒரு வார்த்தை சொல்லும். එක වචන One word is enough that my servant would be healed. Instantaneously she was healed. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னா போதும். එක වචන මාත්‍රයක් ස්වාමීන් වහන්සේ පැවසුවා. பிசாசை பார்த்து நான் நம்பல பெரிய சத்தம் எல்லாம் போட்டிருப்பாருன்னு. යක්ෂයා දෙස බලලා බෝ ශබ්ද දාන්න ඇති කියලා මම හිතන්නේ නැහැ. நாங்க தான் பிசாசு பிடிச்சவங்கள பார்த்து கத்தி எங்க தொண்டைகள் இருந்து கத்துறோம். අපි තමයි යක්ෂා වේස වුන් දෙස බලලා මොර ගහලා කෑ ගහලා අපගේ උගුර බැරෙන්න වෙන්නේ. நான் யோசிக்கிறேன், பிசாசுக்கு நல்ல காது கேட்கும். යක්ෂයාට හොඳට කන් ඇහෙනවා. சில நேரம் விசுவாசிகளுக்கு தான் காது கேட்காது. සමහරක් වෙලාවට ඇදහිලි වන්තයන්ට තමයි කන්. நசரேனா இயேசுவின் நாமத்தினால இறங்கி போன்னு சொன்னா போகணும். නාසරේතු යේසුස් වහන්සේගේ නාමයෙන් බැස ඵලයක් ගන්න බැහැලා ஆனா அது சொல்றதுக்கு மேல நாங்க சரியா இருக்கணும். නමුත් ඒ කියන්නට ඉස්සෙල්ලා අපි හරියට Before we command Satan to get out, we have to set ourselves right with the Lord. நான் இயேசு அந்த தேவனுக்கு முன்பதாக அவர் நீதிமானாய், பரிசுத்தவானாய், பரிபூர்ணமாய் இருந்தபடியால் பிசாசு பார்த்து சொன்னாரு அவுட் என்று சொல்லும் பொழுது உடனே போயிட்டான். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ ශුද්ධව සම්පූර්ණව සිටි නිසා ඒ යක්ෂයා දෙස බලන්න කළා අහක්ව යන්න කියලා. உடனடியாக அந்த பிசாசுகள் சென்றது. ඒ වෙලාව ඒ මොහොතේදී මේ යක්ෂයා அந்த வேளையிலே ஏறத்தாழ 2000 பன்றிகள் இருந்தது. அந்த பன்றிகளுக்கு பிசாசுகள் சென்றது. அந்த பன்றிகள் அந்த குளத்திலே விழுந்து யாவும் மரித்தது என்று வேதம் வருகிறது. ඒ අවස්ථාවේදී ආවට ඌරන් 2000කට වැඩි සිටියා. ඒ යක්ෂයන් ගිලා ඒ ඌරන්ට වැහිලා ඔවුන් ගිලා ප්‍රපාතේ පාරට වැටලා මැරුණා කියලා. அந்த மனுஷன் விடுதலை அடைந்தான். ඒ මනුස්සයා මිදීම ලැබුවා. அப்பதான் அவனுக்கு தெரியும், ඒ අවස්ථාවේ තමයි ඔහු දන්නේ எனக்குள்ள 2000 ஆவிகள் இருந்திருக்கா. මා තුල අසුද්ධාත්ම 2000ක් සිටියද? உங்களுக்குள்ள எனக்குள்ள எத்தனை இருக்குன்னு தெரியாது. ඔබ තුලත් මා තුලත් කොච්චර සිටිනවද කියලා අපි දන්නේ. இன்னும் நியாய பிரமாணத்தில் இருந்தா තාමත් ව්‍යවස්ථාව இன்னைக்கு සිටිනවා. சத்தியத்தோடு வருகிறார். අද සත්‍යතාවත් සමග එනවා. அது சத்தியத்தோடு மாத்திரமல்ல, ඒ සත්‍ය සමග පමණක් வேதம் சொல்லுகிறது இயேசு சத்தியத்தோடும் கிருபையோடும் வந்தார். ස්වහන්සේ සත්‍යතාවත් අනුග්‍රහයත් සමග පැමිණියා. கிருபை அதற்காக. කරුණාව කුමක් උදෙසාද? சத்தியம் விடுவிக்கும், සත්‍යතාවය ඔබ මුදවයි. ஆனா கிருபை உங்களை தாங்கும். කරුණාව ඔබ උසුලාගන්න. நாளைக்கு நீங்க விழுந்து போகாதபடி தாங்கிறது தான் யா கிருபை. හිත ඔබ නොවැටි සිටින ඔබ උසුලා ගන්න ඒ කරුණාවයි. கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව නැත්නම් நாங்கள் அழிந்து போய் விடுவோம். අපි විනාශ වෙලා යයි. அருமையான தேவஜனமே, දෙවියන් වහන්සේලා යහපත් சில ජනයා. நேரங்களில் நாங்கள் விசுவாசிகளை பார்த்து இப்படி கேட்பது உண்டு. සමහර වෙලාවට ඇදහිලිවන්තයන් දෙස බලා අපි මේ වෙලස අසනවා. சகோதரன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா සහෝදරයා කොහොමද ඉන්නේ කියලා අපි ඇසුවා. என்ன சொல்ற பதில்? අපි
කියන පිළිතුර කුමක්ද? ஆண்டவருடைய சுத்த கிருபை. ස්වාමින් වහන්සේ සුද්ධ කරුණාව. அதுக்கு என்ன அர்த்தப்படுகிறது ඒකට என்றால் අර්ථය කුමක්ද? நான் விழாதபடி கர்த்தர் என்னை தாங்குகிறார். මා නොවැටි ස්වාමින් වහන්සේ මා උසුලාගෙන அதுக்கு සිටිනවා. பேர் தான் ஐயா கிருபை. ඒට තේරුම තමයි කරුණාව. இயேசு சத்தியத்தினாலும் கிருபையினாலும் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை மேற்கொண்டார். යේසුස් වහන්සේ කරුණාවෙන් සත්‍යතාවෙන් තුල පැමිණ මේ ව්‍යවස්ථාව ජයගත්තා. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்க இயேசு வந்து கொண்டிருக்கிறார். අදත් ඔබටයි මටයි මිදීම දෙන පිණිස යේසුස් වහන්සේ පැමිණෙමින් සිටිනවා. தேவனுடைய ஆவி எங்கள் மத்தியில் அசைவாடு காரணம் என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ ආත්මය අප මැදේ සක්මන් කරන්නට හේතුව කුමක්ද? உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாக. ඔබවයි මාවයි මුදවන පිණිස. அந்த மனுஷன் சம்பூர்ணமாய் விடுதலை මේ அடைந்தார். මනුෂ්‍යයා සම්පූර්ණයෙන්ම මිදීම ලැබුවා. ரட்சிக்கப்பட்டு சென்றான். ඔහු ගැලීම ලබලා இது පිටත් ගියා. அவனுடைய ஆவிக்குள்ளே நடந்ததான ஒரு சம்பவம். මේ ඔහුගේ ආත්මය තුල සිදු වුණා වූ இன்னொரு சம்பவத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். තවත් සිදුවීමක් තුලට අපි යමු. அது சரீரத்தில் மாத்திரம் செய்த ஒரு பாவம். ඒ ශරීරයේ කටකොටගෙන කළා වූ පාපයක්. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். යෝහන් සුභාරංචි පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි වගන්තිය සිට 5 වෙනි වගන්තිය දක්වා කියවන්නට අසමු. එවිට කාම මිත්‍යාචාරය කරද්දී අසූ ස්ත්‍රියෙක් ලියන්නන් හා පරිසවරුන් විසින් ගෙනවිත් මැද සිටුවා. උන්වහන්සේට කතා කොට ආචාරිනි මේ ස්ත්‍රී කාම මිත්‍යාචාරය කරද්දීම අල්ලන ලද්දීය. මෙබඳු අය ගල්ගසා මරන්ට මෝසෙස් විසින් ව්‍යවස්ථාවේ අපට අනකර තිබේ. නමුත් ඔබ මෑ ගැන කියන්නේ කුමක්දයි ඔහු උන්වහන්සේගෙන් ඇසුවෝය. அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේගේ යහපත් ජනනී இந்த இடத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். මේ ස්ථානයේ අපි සිදුවීමක් බලනවා. யார் இந்த ஸ்திரியை பிடித்து கொண்டு வராங்க தெரியுமா? කවුද මේ ස්ත්‍රීව අල්ලාගෙන ගෙනෙන්නේ? வேத பாரகரும் பரிசேயரும். ලියන්නන් සහ පරිසේවරුන්. அவர்கள் தங்களை யோசித்துக் கொண்டார்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று. ඔවුන් ගැන ප්‍රසාරම් දොඩවා ගත්තා අපි සුද්ධයි කියලා. விபசாரம் செய்த ஒரு பெண்ணை கையுமையுமாய் பிடித்து இயேசுவண்டை கொண்டு வருகிறார்கள். කාම මිත්‍යාචාරයේ යෙදී සිටියේදීම අල්ලා ගත්තා වූ ස්ත්‍රියව අතරටම ගෙනෙනවා. ஆனால் அவர்கள் யார் தெரியுமா? නමුත් ඔවුන් කවුද? அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். ඔවුන් ව්‍යවස්ථාව අනුගමනය කරන අය. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினபடியால் ඔවුන් ව්‍යවස්ථාව අනුගමනය කළ இந்த නිසා ஸ்திரியை கொண்டு வந்து முன்னே நிறுத்தி මේ ස්ත්‍රිය ගෙනෙන ඉදිරියේ තබා மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக இவளுக்கு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். මෙබඳු අය මෝසෙස්ගේ ව්‍යවස්ථාව අනුව ගල්ගසා මරන්නට ඕනේ. නමුත් ඔබ කුමක්ද පවසන්නේ? இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான். අද බොහෝ දෙනෙක් එහෙම නෝ. கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ප්‍රශ්න විතරක් අහගෙනම ඉන්නවා. கேள்வியோட கேள்வி. ප්‍රශ්නට උඩින් ප්‍රශ්න. ஆண்டவருக்கு பார்க்க பரிசுத்தவான்களா? ඔවුන් දෙවියන් වහන්සේ වැඩි සුද්ධවන්ත වෙලා. அதனால தான் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. ඒ නිසා තමයි ඔවුන්ගේ ජීවිතේ කිසිම ප්‍රගතියක් எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் ஆவியிலே பலவீனர்களாக இருக்கிறார்கள். මොනතරම් දේශනා ඇහුවොත්තරි ආත්මේ දුබලව සිටිනවා. 20 வருஷம் சபைக்கு வந்தாலும் வாழ்க்கை மாறுவது கிடையாது. අවුරුදු 20 ගානක් සභාවට ආවොත් හරි තාම කිසිම වෙනසක් They are නැහැ. stagnant in their own life. பழைய வாழ்க்கையிலே அடக்கப்பட்டு இருக்கிறார்கள். ඔවුන්ගේ පැරණි ජීවිතය තුළම සිටිනවා. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේ යහපත් இயேசுவண்டை வந்து கேட்கிறாங்க, இவளுக்கு என்ன செய்கிறது? යේසුස් වහන්සේ ළඟ ආසන මෑට කුමක් කළ යුතුද? இயேசு என்ன செய்தார் தெரியுமா? යේසුස් වහන්සේ කුමක්ද කළේ? அவர் கீழே பார்த்துக்கொண்டு, ඔහු බිම වාඩි වෙලා இயேசு நிலத்தை பார்த்துக்கொண்டு ඔහු බිම බලාගෙන மெதுவா அங்க அமர்ந்து බිමට හිමීට වාඩි ஏதோ වෙලා எழுதி கொண்டிருந்தார். කුමක්දෝ ලියමින් සිටියා. திரும்ப திரும்ப அவங்க கேட்கிறாங்க. නැවත නැවත ඔවුන් ඇසුවා. பரிசேயர் கேட்கிறாங்க, ஆண்டவரே சொல்லும். පරිසවරුන් ඇසුවා පවසන්න. இவங்க எல்லாம் கல்லை எறிவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ඔවුන් ගල් ගසන්නට සූදානමින් සිටිනවා. கொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ඇව මරන්නට සූදානම්. இவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று பெரிதாய் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ඔවුන් සිතාගෙන සිටින්නේ මේ පැමිණි සියලු දෙනාම සුද්ධවන්තයන් කියලා. சொல்லும் ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே என்று கேட்கிறாங்க. කියන්න මෑට කුමක් කළ යුතුද? இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? යේසුස් වහන්සේ කුමක්ද කළේ? கீழே நிலத்துல சில காரியங்களை எழுதினார். ඔහු බිම යම්කිසි දේවල් ලියමින් සිටියා. நான் இப்படித்தான் நினைக்கிறேன். මා ඒ ගැන මෙලෙස என்ன සිටිනවා. எழுதியிருப்பார் தெரியுமா? කුමක්ද ලියන්නට அந்த ඇත්තේ? வேத பாரகருக்கு எழுதியிருப்பாரு. ඒ ලියන්නන් ගැන ලියන්නට ඇති. வேத பாரகரே, ලියන්නනි உங்க வாழ்க்கை எப்படி? ඔබගේ ජීවිතේ කොහොමද? நேற்று ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? ඊයේ රාත්‍රියේ ඔබ කොහෙද හිටියේ? ஆசாரியர்களே,
පූජකයනි அவர்களை கொண்டு வந்த பரிசேயர்களே ඔවුන්ව ගෙනාපු පරිසවරුනි போன வாரம் இந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க ගිය සතියේ මේ වෙලාවේ ඔබ කොහෙද හිටියේ எத்தனை பேர் இந்த பெண் கிட்ட போயிருந்தீங்க මේ ස්ත්‍රිය ළඟ කී දෙනෙක් ගියාද அதெல்லாம் எழுதி இருப்பாரு நிலத்துல ඔය සියල්ලම පොළොවේ ලියන්නට ඇති அவர் சகலவற்றையும் அறிகிறவர் ඔව් සියල්ලම දන්නා වූ எங்களுடைய තැන ரகசிய காரியங்களை அறிகிறவர் අපගේ රාශිගත දේවල් උන්වහන්සේ அவர் දන්නවා. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் උන්වහන්සේ ඊයේත් අදත් හෙටත් அவர் නොවෙනස් தீர்க்கதரிசி උන්වහන්සේ අනාගත அவர் වාක්‍ය தீர்க்கதரிசி උන්වහන්සේ අනාගත වාක්‍ය அவர் நேற்றுள்ளதையும் அறிவார் இன்றையும் அறிவார் நாளையும் அறிவார் ඊයේ දේ ගැනත් දන්නවා අද දේ ගැනත් දන්නවා හෙට දේ ගැනත් උන්වහන්සේ දන්නවා. இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல මේ සියල්ල ලියමින් සිටින වෙලාවේදී சத்தம் எல்லாம் குறைஞ்சிருச்சு ශබ්දේ සියල්ල සියල්ල නිශ්ශබ්ද වුණා. அவங்க எல்லாம் வாசித்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ඔවුන් කියවුවද කියලා කියවන්නට ඇති කියලා මම හිතනවා. எழும்பினார் இயேசு. යේසුස් වහන්සේ இவங்களை නැගිට්ටා. எல்லாம் பார்த்து சொன்னாரு, ඒ සියලු දෙනා දෙස බලලා පැවසුවා. கல்லறிவது நல்லம், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி போவது நல்லதுதான். මේ ව්‍යවස්ථාව අනුව යාම හොඳයි, ගල් ගැසීමත් හොඳයි. எல்லாம் நல்ல காரியம் தான். හැම දෙයක්ම හොඳයි. ஆனா இந்த இடத்துல பாவம் செய்யாத யாராவது இருந்தா நீங்க முதல்ல கல்லறிங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். මේ ස්ථානයේ පව් නොකරපු යම් කිසි කෙනෙක් සිටිනවා නම් ඈට ප්‍රථම ගල ගසාවා කියලා அப்படின்னு කියනවා. சொல்லிட்டு இவங்க யாரையும் பார்க்கல, திரும்ப எழுதி கொண்டிருந்தார். ඒ දේ කියලා ඉතින් නැවතවතාවක් බිමට නැමිලි ලියන්න පටන් கொஞ்ச ගන්නවා. நேரத்துக்கு ஒரு நிமிர்ந்து பார்க்கும் பொழுது උඩි වේලාවකට පසු ඉස ඔසවා බලන වෙලාවෙදී யாருமே அந்த இடத்துல இல்லையா. කිසිම කෙනෙක් ඒ ස්ථානයේ නැහැ. காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ඔවුන් දැනගත්තා அப்ப நியாயப்பிரமாணம் இல்ல, දැන් ව්‍යවස්ථාව නොවේ சத்தியம் அங்க வந்துருச்சு. සත්‍යතාවය පැමිණ තිබෙනවා. அருமை தேவஜனமே, යහපත් දෙවියන් වහන්සේගේ ජනේයි இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ நானே පැවසුවා வழி, මමයි මාර්ගය நானே சத்தியம், මමයි සත්‍යය நானே ஜீவன். මම ජීවනය කියලා. ஹalleluya. හalleluya. இந்த ஜனங்கள் அறிந்தார்கள், ඒ ජනතාව දැනගත්තා. அந்த பரிசேயர் கண்டார்கள், ඒ පරිසවරුන් දැනගත්තා. வேதபாரகர்கள் அறிந்து கொண்டார்கள். ඒ ලියන්නන් දැකගත්තා. இவ்வளவு நாளும் நியாயப்பிரமாணத்தின் படிதான் போய் கொண்டிருந்தோம். இந்த ஸ்திரீ பாவம் செய்தபடியால் பிடித்துக் கொண்டு வந்தோம். මේ ස්ත්‍රිය කාම මිත්‍යාචාරය කළ නිසා අපි අල්ලාගෙන ගෙනාවා. நாங்க பிடிபடாதனால எங்களுக்கு கல்லறை இல்லை, අපි අසු නොවුන නිසා අපිට ගල් ගැසුවේ எங்களுக்கு නැහැ. மரணம் இல்லை. අපිට මරණේ නැහැ. இப்ப சத்தியம் வெளியாயிருச்சு. දැන් සත්‍යතාවය පිටතට ඇවිල්ලා. இயேசுவாகிய சத்தியம் வந்த உடனே යේසුස් වහන්සේ නැමැති මේ සත්‍යතාවය පිටතට පැමිණි කල பொய்க்கு சத்தியத்துக்கு முன்பதாக நிற்க முடியலையா? බොරුවට ඒ සත්‍යතාවය ඉදිරියේ සිට ගන්නට බැරි වුණා. இன்றைக்கு பொய்க்கு சத்தியத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது. අද සත්‍යතාවය ඉදිරියේ බොරුවට ඉන්නට බෑ. நீங்க கஷ்டத்துக்கூடாக செல்லலாம், ඔබ ප්‍රශ්න තුලින් යන්නට පුළුවන්. வேதனை கூடாக ඔබ செல்லலாம், වේදනාව තුලින් යන්නට පුළුවන්. கண்ணீர்களுக்கு கூடாக ඔබ செல்லலாம், කඳුළැලි තුලින් යන්නට பாடுகளுக்கு පුළුවන්. கூடாக செல்லலாம். ඔබ දුක්ඛම් කටුළු තුලින් යන්නට පුළුවන්. உங்களுக்குள்ளே அந்த சத்தியம் இந்த இயேசு இருந்தால் ඔබ තුලේ සත්‍ය නැමැති යේසුස් වහන්සේ සිටිනවා නම් வருகிற நாட்களிலே එන්නා වූ දිනවලදී விடுதலை நிச்சயம் என்று சொல்ல ඔබට வந்திருக்கிறேன். මිදීම සැබවින්ම ලැබෙනවා. Surely there is deliverance for you. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, අසමින් සිටිනා වූ සහෝදරය සහෝදරිය. சத்தியம் உனக்குள்ளே இருந்தால் சத்தியம் உன்னை விடுவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. සත්‍යතාව ඔබ තුල තිබුණා නම් මේ සත්‍යතාවය ඔබ මුදවන. You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். සත්‍ය ඔබ දැනගන්නවා, සත්‍ය ඔබ නිදහස් කරන්නේ. அந்த நேரம் எல்லாரும் போயிட்டாங்க. ඒ අවස්ථාවේදී සියලු දෙනාම ගියා. யோவான் 8ஆம் அதிகாரம் යෝහන් 8 වෙනි පරිච්ඡේදය 10-11 වසනங்கள் இப்படி வரைகிறது. 10 වෙනි සහ 11 වෙනි වගන්ති මෙලෙස ලියා තිබෙනවා. යේසුස් වහන්සේ කෙලින් වී ස්ත්‍රියට කතා කොට ඔහු කොහේද කිසිවෙක් නුඹ වරදටපත් කළේ නැද්දයි ඇසූසේක. ස්වාමීනි නැතයි ඇ කීවාය. එවිට යේසුස් වහන්සේ මමත් නුඹ වරදටපත් නොකරමි. යන්න මෙතන් පටන් තවත් පව් නොකරන්නයි ඇයට කීසේක. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றாள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டார், உன்னை குற்றம் சாட்டினவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டார். යේසුස් වහන්සේ ස්ත්‍රිය දෙස බලා ඇසුවා, නුඹට වරද පැටුවා අය කෝ? அவன் சொன்னா எல்லாரும் போயிட்டாங்க. ඈ පැවසුවා සියලු දෙනාම ගියා. யாரும் குற்றம் சாட்ட முடியல ஆண்டவரே. කාටවත් වරද තබන්නට බැරි වුණා ස්වාමී. இயேசு அந்த பாவியை பார்த்து சொன்னார். යේසුස් වහන්සේ පාපිස්ස ස්ත්‍රිය දෙස බලා පැවසුවා. அவர் சொன்னார், උන්වහන්සේ පැවසුවා, நான் உன்னை குற்றம் சாட்ட மாட்டேன், මමත් නුඹ පිට වරද තබන්නේ නැහැ. நீ போகலாம், නුඹ යන්න. போய் நீ பாவம் செய்யாதே. යන්න ඔබ නැවත පව් කරන්න. அப்படி என்ற இயேசு கிருபையினால் என்ன செஞ்சார் தெரியுமா? එසේනම් යේසුස් වහන්සේ කරුණාවෙන් කුමක්ද කරේ? அவருடைய பாவத்தை மன்னித்தார், ඇගේ පාපයට කමාව දුන්නා. சரீரத்தில் செய்த பாவங்களை மன்னித்தார். ඇගේ ශරීරයේ කළා වූ පාපයට කමාව දුන්නා. அவர் சொன்னார், நியாயப்பிரமாணம் இனி இல்லை உனக்கு,
උන්වහන්සේ පැවසුවා ඔබට තවත් ව්‍යවස්ථාව නැහැ. இப்போ உனக்கு சத்தியம் வந்துருச்சு. දැන් ඔබට සත්‍ය පැමිණෙලා. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. නුඹේ පාප කමා කරනු ලැබුවා. சிலுவையிலே மன்னிக்கப்பட்டது. ඒ කුරුසේදී කමා කරනු ලැබුවා. இப்பொழுது நீ போகலாம். දැන් නුඹ යන්නට පුළුවන්. கண்டிஷன் என்ன தெரியுமா? නමුත් කොන්දේසිය කුමක්ද නම් நீ இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. නැවත පවු නොකරන්න. அப்ப அவ யோசித்திருக்கலாம், இனிமேல் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன வேணும்? මං මින්මතට පවු නොකර සිටින්නට මට අවශ්‍ය කුමක්ද? ஆகவே தான் அவர் கிருபையை காண்பித்தார். ඒ නිසා තමයි උන්වහන්සේ කරුණාව පෙන්වන්නේ. நீங்களும் நானும் விழாமல் இருப்பதற்கு கர்த்தர் கிருபையை பாராட்டி இருக்கிறார். ඔබයි මමයි නොවැටි සිටින්නට උන්වහන්සේ කරුණාව අපට දී තිබෙනවා. What is grace? கிருபை என்றால் என்ன? කරුණාව කියන්නේ කුමක්ද? Grace is a favor shown to an unworthy. தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு உதவி, ஒரு உபகாரம் தான் யா கிருபை. නුදුස්සන්න වටිනාය කරන එක තමයි ඒ කරුණාව. இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்பதற்கு நான் தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு காமிச்சிருக்கிற உதவிதான் ஐயா கிருபை. අද දවසේදී මේ ස්ථානයේ සිට ගන්නට මම නුසුදුසුෙක්. නමුත් ස්වාමින් වහන්සේ මට පෙන්වපු දේ තමයි කරුණාව. அருமை தேவஜனமே, அந்த உத்தியோகத்துக்கிலே நான் இருப்பதற்கு நான் தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் அந்த உத்தியோகம் தந்திருக்கிறாரே, அதான் ஐயா கிருபை. මා කරන්නා වූ රැකියාවට මම සුදුසුෙක් නොවෙමි. නමුත් ස්වාමින් වහන්සේ මට දී තිබෙනවා. ඒක තමයි උන්වහන්සේ. நான் அக்கிரமக்காரன், நான் பாவி, ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த நான் தகுதி இல்லை, ஆனா என் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரே, அதான் அவருடைய கிருபை. මම අධර්මිෂ්ඨෙක්, මම පාපිෂ්ඨෙක්. නමුත් උන්වහන්සේගේ කරුණාවෙන් මාව මේ ස්ථානයේ තබා තිබෙනවා. அருமையான தேவஜனமே, දෙවියන් වහන්සේ තුළ යහපත් ජනේනි. நீங்கள் இனிமேல் මින්මතුවට நியாய பிரமாணத்துக்குள்ளவர்கள் அல்ல. ඔබ ව්‍යවස්ථාව තුළට නෙමෙයි. நியாய பிரமாணத்திலிருந்து இயேசு உங்களை கிருபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். යේසුස් වහන්සේ ව්‍යවස්ථාව තුළින් ඔබ කරුණාවට සිටගෙන ஆனா லேசா நினைச்சுக்கொள்ளாது. கிருபையின் காலத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. ඒ කරුණාවේ කාලයට නිමාවක් இது இயேசு அதிசீக்கிரமாய் வருகிறார். යේසුස් වහන්සේ තා ශීඝ්‍රයෙන් இயேசு පැමිණෙනවා. அதிசீக்கிரமாய் வருகிறார். යේසුස් වහන්සේ තා ශීඝ්‍රයෙන් அந்த පැමිණෙනවා. நாளுக்கு நாங்கள் ஆயத்தமாவோம். ඒ දවසට අපි සූදානම් වෙමු. ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ කරුණාව නිසා ජීවන සමග අපි සිටිනවා. நியாய பிரமாணத்திலிருந்து கிருபை. ව්‍යවස්ථාවේ සිට කරුණාවට. அந்த புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல මේ வந்திருக்கிறோம். අලුත් ගිවිසුම තුළ ඉන්නා වූ ඇදහිලිවන්තයන් අපි භාග්‍යවන්තයන් කියලා මම සිතනවා. ஒரு விசை கண்களை மூடி අපි ஜெபிப்போம். මොහොතකට ඇස්වසායක්. அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக துதிக்கிறோம். ප්‍රේමනේ දෙවියන් වහන්සේ මේ යහපත් දවස් උදෙසා ස්තුතියි. ஆண்டவரே, அநேக வருடங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த நியாய பிரமாணத்துக்குள்ளே ஜீவித்தார்கள். බොහෝ අවුරුදු ගණනාවක් ස්වාමීනි ව්‍යවස්ථාව තුළම ජීවත් වුණ අපගේ දරුවෝ. பயந்து நடுங்கி ஜீவித்தார்கள். බයෙන් වෙවුලමින් ජීවත් වුණා. நியாய பிரமாணம் என்றதான கல்லினால குத்திக் கொண்டார்கள். ஆண்டவரே, ව්‍යවස්ථාව නිමිති ගලෙන් ඔහුව කපා ගත්තා. நீர் எங்கள் மீது அன்பு பாராட்டியிருந்தனாலே, ඔබ අපට ඔබගේ ප්‍රේමය පෙන්වු නිසා. நீர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் வந்தீங்கப்பா. ඔබ අනුග්‍රහයෙන් සත්‍යතාවෙන් තුලින් අප තුළට நீங்க පැමිණියා. கிருபையை கொண்டு வந்து சத்தியத்தை உபயோகித்து எங்களை விடுதலையாக்கி கிருபையினால தாங்குறீங்கப்பா. ඔබ කරුණාව ගෙනල්ලා සත්‍යතාවෙන් අපිව මුදවලා අපට කරුණාව පෙන්වනවා இந்த ස්වාමී. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, මේ වචන අසාගෙන සිටින දරුවන් சத்தியத்தினால விடுவித்து සත්‍යතාවෙන් ඔන්න මුදවලා கடைசி வரை கிருபையினால காத்துக்கொள்ளும். අවසානයේ දක්වා කරුණාවෙන් ඔන්න දරා. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாம் යේසුස් වහන්සේගේ බලගත වුණා මේ. ஆமென்.